உலகம் முழுக்க இயேசு உயிரோட இருக்காரு அப்படின்னு சொன்ன 12 சீஷர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தர் மட்டும் நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னவர் யாருன்னா அதுதாங்க இந்த தோமா. நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன இந்த மனுஷன் இன்னைக்கு இந்தியாவின் முதல் கிறிஸ்தவர்னு உலகம் ஒத்துக்கிறது ஒரு சாதாரண கதையா? இல்லைங்க, இது ரத்தம், தியாகம், நம்பிக்கை கலந்த ஒரு வரலாறு. அவருக்கு மொழி தெரியாது, ஜாதி தெரியாது, ஆனா அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டீஃபன். கிபி 52ஆம் நூற்றாண்டு இந்தியா மண்ணில் கேரள கரையில கால் வைத்தவர் தான் புனித தோமா அவர்கள். அவர் சொன்ன சத்தியம் அரசர்களுக்கு பிடிக்கல. கடைசியில குன்றுல ஏத்தி குத்தி கொலை செஞ்சாங்க. அவருடைய காலடி தடத்தை தான் நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் ரத்த சிந்தன இடமும் இங்கே தான் இருக்கு. அவர் ஜெபிக்கும் போது பாறை 2ஆ பிளந்தது, அதுவும் இங்கே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சென்ட் தாமஸ் அவர்களுடைய அந்த நீரூற்றுக்கான அந்த பாறையிலிருந்து நீரூற்று வந்தது, அந்த இடத்துக்கானதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. கத்திருக்கோம் நன்றி. இப்போ எதுக்கு நான் இதை பத்தி ஒரு டீப்பா பேசுறேன்னா, ஏன்னா பழைய ஏற்பாடு காலகட்டத்துல மோசேன்ற ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார். அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது. அப்போ தண்ணீர் எங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது மோசே கிட்ட எல்லாரும் முறையிட்டாங்க. அப்போ மோசே என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் நோக்கி கிடையாது, ஆண்டவரே தண்ணி வேணும்ப்பா, தாகமா இருக்காங்க, ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொன்னாரு. அப்போ ஜனங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர். அந்த 20 லட்சம் பேருக்கான நீர் பாத்தீங்கன்னா எங்கிருந்து கிடைக்கிறது அந்த வனாந்தரத்துக்கு. அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, மோசே கிட்ட அந்த மலையை பார்த்து பேசு மோசஸ் அப்படின்னு சொன்னாரு. மோசஸ் என்ன பண்ணாருன்னா, அந்த மலையை பார்த்து பேசினாரு. அந்த மலையை பார்த்து பேசும்போது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அந்த மலையில இருந்து தண்ணீர் வெளியே வந்தது. இப்போ அந்த தண்ணீர் வெளியே வரும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 20 லட்சம் ஜனங்கள் பாத்தீங்கன்னா தண்ணீரோட தாகம் அவங்க தீர்க்கப்பட்டது. ஸோ அந்த காட்சியும் அந்த நடந்த அந்த மலையை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அது வெளிநாட்டில் இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம தமிழகத்துல சென்னை சிட்டியில இந்த சைதாப்பேட் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சென்ட் தோமையார் அவர்கள் அமர்ந்திருந்து அவர் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீருக்காக தாகமா இருக்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாரு. ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த தாகத்தை ஆண்டவர் இதே மாதிரி மோசை எப்படி அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாலும் அதே மாதிரி இந்த மலையை பார்த்து பேசினாரு. அந்த இடத்துல இருந்து நீர் விட்டு தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நீர் விட்டு வருதுன்னா அவ்வளவு பெரிய விஷயம். அந்த காட்சியெல்லாம் பிரத்யேக காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த இடம். எப்படி ஒரு 2ஆ பிளந்திருக்கு பாருங்க. இங்க தண்ணீர் இன்னமும் தண்ணீர் பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கு. ஸோ இது வலை போட்டிருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியல. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க பார்த்தா மாதிரி இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோமையார் அவர்கள் அவரோட ரத்த சிந்தனை இடத்தம் இந்த இடத்த பாருங்க. ரத்தம் சிந்தனை இந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் நம்மளால தொட முடியாதுன்றதுனால அது தொடர்றதுக்கான அனுமதியும் நம்ம கிட்ட இல்லாததுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் நம்ம வச்சுக்கலாம். இங்க இவங்க போட்டிருக்காங்க ஹோலி வாட்டர், புனித நீர்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்காங்க. இதுல இந்த தண்ணீரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே இதை டேப் பண்ணோம்னா இதுல இருந்து ஒரு சில நீர் இதுல வரும். இந்த நீர் தான் பாத்தீங்கன்னா ஹோலி வாட்டர். அதுல யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் இதுல நம்மளுக்கு ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எடுத்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எடுத்து பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா நிச்சயமா இந்த லிட்டில் மவுண்ட்டுக்கு நீங்க வாங்க. இந்த இடத்த ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் நான் பார்த்ததுல ஆண்டவர் எந்த மாதிரி அந்த காலத்துல அந்த 12 சீஷர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அந்த தோமா அவர்களுக்கு ஆண்டவர் அந்த நேரத்துல எப்படி தாகத்தை பண்ணாரு அப்படின்ற உண்மையான அந்த ஒரு அற்புதத்தை அந்த இடத்த நாங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பான ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க. ஒரு காலத்துல நான் பார்த்ததான் நம்புவேன்னு சொன்ன தோமா இன்னைக்கு நம்பிக்கைக்காக உயிர் கொடுத்த தூயவர்னு உலகம் போட்டுறது. அவர் கடைசியா சொன்ன விஷயம் என்னன்னா, நான் பார்த்து நம்பின உண்மையை இந்த மண்ணுக்காக கொடுக்குறேன்னு தான் உயிரவே கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் தூணாதான் யார் இருந்தாருன்னா சென்ட் தாமஸ் அவர்கள் இருந்தாரு. அப்படி என்ன ஒரு நம்பிக்கையான விஷயம் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு மகிமையான விஷயத்த இந்த ஊரெங்குன்னு சொன்னாரு. அந்த சொன்ன அந்த ஒரு நற்செய்திக்காக
முதுகலை ஈட்டி எறிஞ்சு கொன்னுட்டாங்க.